நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல இருந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம். தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் சொல்றா சிஎம் சார். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஏன் வீட்டு விட்டு வெளில வர மாட்டேன்? என்ன வேணாலும் செய்யுங்க. ஐயா நண்பர்களே தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இப்போ இந்த ஆடியோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரெக்கார்ட் ஸ்பேஸ், ஸோ அதனால இது இருக்கட்டும். அதுக்காக தான் இதை நான் ப்ளே பண்ணது. கேக்குதா இப்போ எல்லாருக்கும்? ஓகே, 1 by 1. ஓகே, மிஸ்டர் அன்பு, ஜிப்சி, சபா, ராமு, இங்கே யாராவது பேசும்போது குறுக்க வந்துன்னு வச்சுக்க வாயை வச்சிருவேன். சரியா? உனக்கான வாய்ப்பு, உனக்கான ரவுண்டு கொடுப்பேன். நடுவில் குறுக்க வந்தீங்கன்னா வாயை வச்சு போடுவேன், பார்த்துக்க. சொல்லு சபா. நன்றி கமல். அவரு பேசும்போது ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களே சாட்சி சொல்றாங்க அப்படின்னு. மக்கள் 1008 கான்ஸ்பிரசி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்புவியா? உன் படம் ஓடலன்னு கூட தான் சொல்றாங்க, அதை நம்புறியா? கடவுளே சொன்னதுன்னு சொல்றியா? இஷ்டத்துக்குன்னு இந்த மாதிரி அவனுக்கு ஃபேவரான ஒரு விஷயத்த வச்சு இங்க இருக்க இந்த இன்னசென்ட்டான விஜய் ஃபேன்ஸ்ன்னு இருக்கானுங்க. இன்னசென்ட் கிடையாது அவனுங்க, ஆனா இந்த ரசிக மனப்பான்மையில இருக்கிற அவனுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க தைரியமா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் இருக்கவங்க கூட அப்படின்றது இன்னும் ஒரு தூண்டி விட்டுறது. திருப்பியும் சொல்றேன், இப்போதான் அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்டாங்க, அவதூறு பரப்புனால் என்ன செய்யப்படும்? அவதூறு பரப்புனால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல போடுவாங்க. கோர்ட்டுக்கு போச்சுன்னா பிஎன்எஸ் புது சட்டவிரோதப்படி 80 நாளுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா உன்னால வெளியிலே வர முடியாது, வேலை வாய்ப்பு போகும். நீங்க இப்பதான் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்துலயுமே உன்னோட கம்பெனி, ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இங்க இருக்க எல்லாமே சின்ன பசங்க. உங்களுக்கு அந்த அரசியல் புரிதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ அந்த வெறியில மேல பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி சொல்றேன், போலீஸ் கிட்ட மாட்டினீங்கன்னா உங்களோட கெரியரே, அதுவும் நீங்க ப்ரூவன் ஆகி போட்டீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கண்டிப்பா கம்பி பண்ணுவீங்க. உங்க டிவிக்கே சார்பா எவனும் நிக்க மாட்டான். இப்பயும் சொல்றேன், ஏன்னா உங்க மேல ஒரு தப்பு இருக்குன்றப்ப எவனும் நிக்க மாட்டான். அவ்வளவுதான் கபிலன். அவர் இவனுங்களை தூண்டுறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவனுங்க அமைதியா இருக்க தமிழ்நாட்டை ஒரு கலவரம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இவங்க கட்சியோட பிரச்சார ஆதவ் அர்ச்சனா, அவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, நேத்து நேபாள்ல நடந்த மாதிரியும் ஸ்ரீலங்கால நடந்த மாதிரியும் இங்க இருக்க ஜென்சி எக்கோ ஓகே இல்ல உங்க மைக்ல இருந்தா கம்மி. ஏன் மைக்ல இருந்தா? ஒரு நிமிஷம் பக் கிளியர் பண்ணிட்டு வரேன். பேசலாமா? ஓகே. ஸோ இங்க இருக்க ஜென்சி கிட்ஸ நேபாளையும் ஸ்ரீலங்காலையும் நடந்த மாதிரி கலவரத்தை தோன்றதுக்கு உங்களை யூஸ் பண்றாங்க. இப்பயும் சொல்றேன், நேபாளம் ஸ்ரீலங்கா மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்கான ஸ்ட்ரென்த் கிடையாது. அந்த மாதிரி நீங்க குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி டெலிகிராம்ல குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உண்மையா சொல்றது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அந்த குரூப்ல. இப்போ முனிஸ்ன்னு மதுரை முனிஸ்ன்னு ஒருத்தர் அவர் பொறுப்புல இருக்காரு. அவர் தான் அந்த குரூப்போட ஆர்ஜின். அவர் டீட்டெயில்ஸ்ல எடுத்துட்டாங்க. அவர் இன்று இரவு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ள கைது செய்யப்படுவார். இந்த மாதிரி விஜய் பின்னால போய் லைஃபை தொலைச்சி உங்களோட லைஃபை உண்மையில தொலைச்சிக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஓகேவா? ஆதவ அர்ஜுனாவும் சீக்கிரமா கைது செய்யப்படுவார். உங்களை நான் என்ன இருந்தாலும் என்ன தொடுங்கன்னு சொன்னா விஜய், இப்பயும் சொல்றேன், கவர்மெண்ட் விஜயை தொடாது. விஜய் ஏன் தொட மாட்டாங்கன்னா, அவர் மேல அன்டில் கோர்ட்டு சொல்ற வரைக்கும் தொட மாட்டாங்க. சட்ட ரீதியாக தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து கோர்ட்டு சொல்லி அப்போ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா
அப்போ வந்து ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த டிசிஷன் எடுத்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், உங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அவங்க எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள். இங்கே வதந்தி பரப்புபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அப்புறம் இங்கே வந்து இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் எதிராக செயல்படுற அதாவது இங்கே இருக்க சமூக விரோதிகள் வந்து அரசு செய்யப்படுவார்கள். ஹலோ, சரி, புதுசாக திறந்திருக்காரு மிஸ்டர் அன்பு, வணக்கம். ஜிப்சி நம்ம பேசுவோம். ஜிப்சி அன்பு சொல்லுங்க. அன்பு நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு இந்த வீடியோ பார்த்ததும் எனக்கு முதல் கேள்வி என்னன்னா, சரி நீங்க ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்துல இருந்தீங்க, சரி ஓகே அதை ஏற்றுக்கிறோம். உங்க பொறுப்பாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு நீங்க வந்து இது பண்ணியிருக்கலாமே, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கலாமே. நீங்க தான் வருத்தமா வேதனையில போய் உக்காந்துட்டீங்க. எல்லாருமே அதே மாதிரி தான் இருந்தீங்களா? ஏன்னா என்ன கூட்டம்னா நீங்க நடத்திய கூட்டம். யாரை பார்க்க வந்தாங்க? உங்களை பார்க்க வந்தாங்க. எல்லாமே உங்களை சார்ந்த நபர்கள் தானே. குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தா நீங்க போகலனாலும் அந்த உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க மன வேதனையிலே போய் உட்காருங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுடைய சார்பா உங்க கட்சி சார்பா. ஏன்னா இப்போ வரைக்குமே இங்க நிறைய கட்சி இருக்கு, நிறைய கட்சி மாறுபாடு முரண் நிறைய இருக்கும். ஆனாலும் அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஆட்களை அனுப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக அனுப்புவாங்க, அந்த தலைவன் வர முடியாட்டியும். இப்போ வரைக்கும் உங்க குறைந்தபட்சம் அந்த மாவட்ட செயலர் கூட ஏன் போய் நிக்கல? உன் தொண்டை உரத்த நின்னானா? ஒருத்தம் கூட நிக்க கிடையாது. அம்பிட்டு பேரும் போயிட்டானுங்க. நீ உட்காந்துட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வச்சிட்டு இருக்க. நீ அப்ப என்ன பண்ணு? நீ சரியான ஒரு இந்த மக்களை காக்கிற தலைவனா என்ன பண்ணிருக்கணும்? எப்பா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அட்லீஸ்ட் நீங்க போய் பாருங்க. நீ தொண்டர்களுக்கு உடனே ஒரு இன்னைக்கு வந்து அறிக்கை விடுறல்ல, அந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ரென்த்தா நம்ம இது பண்ணணும்ட்டு நீ அதே ஸ்டேட்மெண்ட்டை, எப்பா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய உறவுகள் டிவிகே கட்சி தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது செய்யுங்க, அவங்களோட தோல் கொடுத்து களத்துல நில்லுங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதுதானே தலைமை. இந்த சம்பவம் இந்த நியூஸ்ல டெலிகாஸ்டுக்கு அப்புறம் ஒருத்தம் கூட ஒரு டிவி கேட்கறவங்க கூட உள்ள நிக்கலையே. மக்கள் பக்கம் பாதிக்கப்பட்ட விக்டிம் பக்கம் யாருமே நிக்கலையே. இன்னைக்கு உட்காந்துட்டு நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு வாய்ஸ் என்ன நினைச்சுன்னு இருக்க? நீ வால்யூமும் வாய்ஸும் வந்து கம்மி பண்ணிட்டா நீ வந்து ரொம்ப எமோஷனலா இங்க இது பண்ணிட்டா உடனே நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கேன் அவன் உட்காந்துட்டு. நீ இவ்வளவு கேப் எடுத்தல இந்த இந்த கூட்டத்துல என்னென்ன சம்பவம் நடந்தது நீ கண்டிப்பா நீ பாத்துருப்பில்ல. உன் கட்சிக்கார எந்த தப்புமே பண்ணலையா? உன் தொண்டருக்கு எந்த தப்புமே பண்ணலையா? ஒரு ரசிகருக்கு எந்த ஒரு அவ்வளோ ஜெனியூனா இருந்தாங்க அந்த கூட்டத்துல? மனசாட்சி தொட்டு சொல்ல பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும், பாத்துருப்பில்ல. நீ ஓகே இது எதிர்பாராத விபத்தா இருக்கட்டும், அமைஞ்சிருச்சுப்பா, ஏதோ ஒரு காரணத்துல அமைஞ்சிருச்சு, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் உன் சைட்ல மிஸ்டேக் இருக்க இல்லையாங்கிறது கடைசி வரைக்கும் நீ உணர மாட்டியா? உன் ரசிகர்களுக்கு அறிவுரையே வழங்க மாட்டியா? இந்த விபத்து நடந்துச்சு, சரி நம்ம சைடு நிறைய மிஸ்டேக் இருக்கு, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், குழந்தைகளை கூட்டு வராதிங்க, முதியோர்களை கூட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதே மீறியும் கூட்டு வரீங்க, இனிமேலாவது தவிர்த்துருங்க. அதே மாதிரி என்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி ஆபத்தான போக்க வந்து இந்த மேல ஏறதோ இறங்குறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க, கட்டுக்கோப்போட இருங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ முதல் மாதத்துல இது சொல்லியிருந்தா இந்த 41 உயிர் போயிருக்குமா? இப்போ வரைக்கும் உன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன அறிவுரைக்கு வழங்கியிருக்க சொல்லு பார்க்கலாம். குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை விடுற, இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு, அதை தாண்டி மைக் பிடிச்சு பேசுறல்ல. எப்பா அங்க நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி தவறு செஞ்சா நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்க மாட்டேன்னு ஒரு இது சொன்னா அடுத்தது அவன் பண்ணுவானா? ஏன்னா அவன் உன்னை பார்க்கத்தான் வரான். உன்னுடைய
உன்னுடைய உன்னை பார்க்கணும், உன் மேல உன்னுடைய அன்பாடு தான் அவன் வந்து எல்லாம் எல்லை மீறி போயிட்டு இருக்கான். நீ அதை தடுத்து நிறுத்தணும்ல? ஏன் பண்ண மாட்டேங்கிற இப்போ வரைக்கும்? ஏன் பண்ண மாட்டேங்கிற? இன்னைக்கு காதல் இவ்வளவு நடந்த இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கிற அதுல கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறியா? ஒரு ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை நான் ஓப்பனா கேக்குறேன். குறைந்தபட்சம் சொல்லு. நீங்க அவ்வளவு 100% பியூரா வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு பியூர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அன்பு நம்ம இது எதுவுமே அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியாதா? பேசுவோம். அன்பு நான் குறுக்கிட்டு இது பண்ணிருக்கேன். சரி, அது கொஞ்சம் அடுத்தடுத்து பேசுவோம். இது ஒருத்தன் வருவான். நான் அவனை வச்சு தான் ஒரு விஜய் ரசிகர் 2 விஜய் ரசிகர் மைக் கேட்டான், கொடுத்தேன். 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டான். வரும்போது நான் சொல்றேன். சரி, இப்போ நான் கருத்து கேட்கறதுன்றது ஒரு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடும். ஜிப்சி கேக்குதுங்களா? சித்ரா கேக்குதா? சபா கேக்குதா? ஏகே ரூல்ஸ் ஃபார் கேக்குதா? எனக்கு ஒரு 3-4 சந்தேகம் இருக்கு. நான் கேள்வியா கேட்கிறேன், ஒருத்தரா பதில் சொல்லுங்க. இப்ப நான் சித்ரா உங்கள்கிட்ட ஒரே கேட்கிறேன், ஒரு சுருக்கமா எனக்கு அது பதில் சொல்லுங்க. என்னைக்கு இஷ்யூ நடந்தது? இந்த இன்சிடென்ட் என்னைக்கு நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை நடந்துச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு நடந்ததா? ஆமா. இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த அன்னைக்கு ஏர்போர்ட், அந்த கரூர்ல இருந்து அந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம் சித்ரா? டைம் எவ்வளவு நேரத்துல போலாம்? கரூர்ல இருந்து ஏர்போர்ட் 90 கிலோமீட்டருங்க. எவ்வளவு நேரத்துல போலாம் மேக்ஸிமம் இல்ல மினிமம்? மினிமம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துல போலாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். இது வழியா இது டோல்கேட் வழியா முசிறி. கரெக்டா இந்த டைம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஏர்போர்ட்ல அவன் கடந்த நேரம், அது பத்திரிகையாளர்ல மைக்க நீட்டின நேரம் என்ன டைம்? புரியல. ஏர்போர்ட் கரெக்டா 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9ல இருந்து 10 இருக்கும். அதாவது நான் கேட்டது, ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்லாம் மைக்க புடிச்சு கேட்டாங்க இல்லையா, சார் இத்தனை பேர். ஆமா, அதுதான் 9ல இருந்து கரெக்டா ஒரு 10:30 இருக்கும். அது 9ல இருந்து 10. சரி, அப்ப இங்க இருந்து கிளம்புன டைம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, நான் வேற ரூட் எதிர்பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த டிவிஎஸ் அந்த இது டோல்கேட் வழியா, ஆக்சுவலா டோல்கேட் வழியா வருது. டோல்கேட் வழியா முசிறி போய் போறது. அது ஃபர்ஸ்ட் கேள்வி. அதாவது அவன் மருத்துவமனைக்கு வந்திருந்தா, அங்கேருந்து மருத்துவமனைக்கு வந்திருந்தா அங்க கூட்டம் ஆயிருக்கும், இன்னும் சேதாரம் பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்றதுனால நான் அங்க வரல. 2வது எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற தோரணையில தான் இன்னைக்கு சொன்னாப்புல. கரெக்டா? இந்த தோரணையில தான் அவங்க சொன்னான். கரெக்டா? நான் எனக்கு வரணும்னு வராம இருக்கணும்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனா நான் வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும், இந்த மாதிரி நான் மேலும் இன்னும் சில இடைஞ்சல்கள் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், அதனால நாங்க வரல அப்படின்ற. அப்போ உனக்கு தெரியும். கரெக்டா? இந்த 9ல இருந்து 10க்குள்ள நீ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அப்போ உனக்கு விஷயம் தெரியும், நீ ஒத்துக்கிட்ட. அங்க ஏர்போர்ட் அங்க ஃபிளைட்ல போய் இறங்கி நீ அங்க இறங்கும் போதும் அங்க இருக்கிற உதவியாளர் கூட உட்காந்து ஒரு போட்டோ கொடுக்கும் போதும் உனக்கு தெரியும்ன்றதை இப்ப உனக்கு தெரியும். கரெக்டா? நீ அதுதான் சொல்ல வர. 1. 2வது, தான் ரசிகர்கள் மேல, தான் மாவட்ட செயலர்கள் மேல எந்த தவறும் இல்லை. நாங்க அங்க வந்து பேசினதை தவிர வேற எந்த தப்பும் எங்க மேல இல்லை. லிசன்ல இருக்கிற மனசாட்சியோட விஜய் ஃபேன்ஸோ இல்ல நான் விஜய் ஃபேன்ஸோ இல்ல யாரா இருந்தாலும் சரி, மனசாட்சியோட தொட்டு சொல்லு, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, விஜய் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க அங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுல இருந்து, உங்களுக்கு கேட்ட இடத்த அவங்க கொடுத்ததுல இருந்து, இன்னைக்கு சபா நீ ஒரு வீடியோ ஒண்ணு கொடுத்திருந்த. அந்த வீடியோல இப்ப அந்த கரூரோர்ல அங்க ஏற்கனவே நடந்த கூட்டங்கள், அந்த ரவுண்டானத்தோட இட பரப்பளவு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறான். எடுத்து முடிஞ்ச அந்த ட்வீட்டை மேல ஷேர் பண்ணு. 2. 3வது, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை, தேவையில்லாம அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸை சொல்லி வச்சிருக்கிற. தேவையில்லாம அரெஸ்ட் பண்றதுன்னா இங்க அரசு முன்னாடியே சொல்லிடுச்சு, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்புனாலோ, பொய் பரப்புனாலோ, இல்ல அரசுக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க விஷயங்கள் பண்ணாலோ செய்தாலோ இல்ல பொய் பரப்பினாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ஒரு விஷயத்த முன்னாடியே கவர்மெண்ட் போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அதன் அடிப்படையில தான் இங்க நடக்குது. எனக்கு ஒரு கேள்வி, சபா நேத்து நைட்டு ஏதோ ஒரு டெலிகிராம் குரூப் உட்காந்து ஏதோ ஷேர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை சொல்லு எனக்கு. அதுதான் இந்த ஆதவர்ஜனா ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, புரட்சி வெடிக்க வேண்டும். அந்த ட்வீட்டை நேபாள் கூட கம்பேர் பண்ணி கரெக்டா 12 நிமிஷம் கழிச்சு டெலிட் பண்ணான். கரெக்டா?
ஆமா 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 12 நிமிஷத்துல மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க, 12 நிமிஷத்துல அந்த ஆள் போட்ட ட்வீட் டெலிட் பண்றான். இங்க இல்ல அது நம்ம மக்களால டெலிட் பண்ணப்பட்டது. அவன் வந்து இல்ல உணர்ந்தெல்லாம் டெலிட் இல்ல பண்ணல. நான் வரேன். அதுலயே ஒரு உள்குத்து இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப நார்மலா ஒரு படத்தோட பாட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆகுறதுக்கும் ஒரு பாட்டு லீக் ஆகி அது மத்தவங்க ஷேர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. இப்ப வைத்திஸ் கொலவெறி சாங் வந்து லீக் ஆகாம அப்படியே அது ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா அது குளோபல் லெவல்ல ரீச் ஆயிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, அது வேற விஷயம். நான் சொல்றது லீக்கு. இது லீக் ஆயிருக்குனால அதுக்கு ஒரு மவுஸ் கூடுதலா வருதா இல்லையா? இப்ப இது டெலிட் பண்ண ட்வீட் இதை பாருங்க, போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ட்வீட் போட்டு எத்தனை பேர் கோட் பண்ணிருப்பாங்களோ அதை விட இப்ப அதிகமா அந்த ட்வீட்டை போட்ட ட்வீட் ஷேர் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? போட்ட ட்வீட் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அது அதிகமா ஷேர் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சித்ரா அரவிந்த். இப்ப இந்த ட்வீட்டு வன்முறையை தூண்டுற மாதிரியும் நேபாள நடந்த மாதிரி இங்க இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சு இங்க டெலிகிராம் குரூப்ல நேத்து நைட்டு பாக்டீரியான்ற ஐடி உள்ள இருக்கிற குரூப்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ப்ரூஃபோட அவங்க அந்த நபர்களோட ஆன்லைன்ல இங்க ட்விட்டர்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், டிவிகேல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து அங்க போட்டாப்புலையா இல்லையா? போட்டாருங்க. இப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரோட ஐடியும் யார் யாரு ட்விட்டர்ல நேத்து நைட்டு அந்த குரூப்ல இருந்த நபர்கள் அத்தனை பேரோட ஐடியும் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுல அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது அதுல நேபாளில நடந்த அந்த கலவரத்தை ஒப்பீடு செஞ்சு அந்த மாதிரி, அதுவும் இத்தனைக்கும் சொல்ல போனா ஒரு பெண்ணு வரராஜ் சந்தியா, நேம் சந்தியா. ஆனா இங்க ஒரு ஐடியா டேக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஐடி இல்ல அது தெரியல, அவங்களான்னு தெரியல. ஆனா சந்தியான்ற ஒரு அவங்க தான் வந்து அந்த குரூப்ல கலவரம் தூண்டுற மாதிரி இனிமேல் நான் வயலன்ஸ்லாம் இல்ல, இனிமேல் வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு அங்க குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணி 700 சொச்சம் பேர் உள்ள அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறான். அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள். அதுவும் பல பேர் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க, பொண்ணுங்க. என் கேள்வி, எந்த தப்பும் செய்யாத என்னுடைய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் வரராஜ், என்னுடைய ஆன்லைன்ல இருக்கிற ரசிகர்கள் ஆஃப்லைன்ல இருக்கிற ரசிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற விஜய், இதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியலையா? சரி, மக்களுடைய கருத்து எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது, எதெல்லாம் சொல்லப்பட்டது? இங்க அவதூறா நீங்க பரப்புனது. விகடன் உங்களுக்கு ஆதரவா இருந்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையை நேரடியா களத்துல உள்ள இறங்கி எல்லா மக்களை சந்திச்சு வீடியோ ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான் ஆகுது. நக்கீரன், பெரிய பெரிய பத்திரிகைகள் சொல்றான், உங்களுக்கு 1 வருஷமா 2 வருஷமா ஆதரவா இருந்து இது வரைக்கும் உட்காந்து சப்போர்ட்டா உங்களை பத்தி நெகட்டிவா பேசாத ஒரு சேனல் எந்த சேனல்னா பிஹைண்ட் வுட். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் அதுல கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருடைய பேட்டியும் எடுத்துட்டு ஒண்ணு போடுறான். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா அப்ப நீ என்ன சொல்ல வர? மக்கள் உன் பக்கம் நிக்கிறாங்க, அப்போ உன் பக்கம் எந்த தப்பும் இல்ல, நீ அங்க வந்து பேசினதை தவிர உன் மாவட்ட செயலாளர்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதுல இருந்து நீ பேசிட்டு போனதுல இருந்து ஏர்போர்ட் போனதுல இருந்து என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர. கரெக்டா? அதை தான் நீ சொல்ல வர. ரெண்டாவது, என் மேல தப்பு, நானும் ஒரு காரணம், அதுக்கு நான் மனமார்ந்த நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சா? இறந்த குழந்தைகளை பத்தி ஒரு வார்த்தை வந்துச்சா? இறந்த குழந்தைகளோட பட்டியலை எடுத்து பேசினியா? இல்ல. முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் ஒண்ணு பேசியிருந்தாரு சித்ரா அரவிந்த். அந்த பத்திரிகையாளர் கேட்டாரு, போனா அங்க இருக்கும்போது நீ போய் பாப்பியா, இல்ல அந்த பணத்தை கொண்டு போய் புதைச்சு அதுக்கப்புறம் அந்த போட்டோவை மட்டும் பாக்குறதுக்கு நீ போவியா? ஒரே குடும்பத்துல 3 பேர் 4 பேர் இறந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய பிணத்தை போய் பார்த்து அதுக்கு ஆறுதல் சொல்லி போவியா, இல்ல அவங்களுடைய போட்டோ மாலை போட்டு இருக்கே அதை மட்டும் பாக்குறதுக்கு போவியா? இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாள். கல்யாணத்துக்கு வாடானா கருமாதிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இங்க ஏழை வீட்டுக்கு வாடானா உட்காந்து நீ எப்ப வருவ 4 கிழமை பார்த்து குறிச்சு, அப்ப யார் இவ்வளவு நாளா 2 நாளா நீ ஏன் இந்த பேட்டி கொடுக்கல? இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு 2 நாளா? அப்ப இல்ல ப்ரோ, யாரனா ஸ்கிரிப்ட் எழுதி தரணும் இல்லையா? ஸ்கிரிப்ட் இல்லாம எப்படி பேசுவான்? வர இருக்கே. அப்ப என் கேள்வி என்னன்னா, இங்க நீ திட்டமிட்டு நீ 2 நாள் வெயிட் பண்ணி யாரோட ஆலோசனைக்காக வெயிட் பண்ண? எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாங்க எனக்கு புரியணும். நான் காலையில பார்க்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் வருது, சரிங்களா? எனக்கு இது புரியல. யாராவது கீழே இருக்கிறாங்க வாங்க, நீங்க எந்த கட்சியா கூட வரங்க, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏர்போர்ட்ல ஒரு டீம் பேட்டி கொடுக்குது, சரிங்களா? அதுக்கு முத நாள் இங்க ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்திக்கிறதா இங்க அபிஷியலா இங்க இருக்கக்கூடிய பல பத்திரிகை ஊடகங்கள் பேட்டி கொடுக்குது, நியூஸ் சொல்லுது, உறுதிப்படுத்துது. புதிய தலைமுறை, தந்தி டிவி, சத்தியம் டிவி, இந்த மாதிரியான சேனல் ஊடகங்கள் உறுதிப்படுத்துது.
குருமூர்த்தின்ற நபர்களே வந்து சந்திச்சாரு. ஆனா அவரு மறுக்கிறாரு. சரி, ஓகே. இப்ப என் கேள்வி என்னன்னா, முந்தா நேத்து வாய திறக்கல, அது எப்படியா கரெக்டா 3:30 மணிக்கு இன்னைக்கு நீங்க கரெக்டா பேட்டி கொடுக்குறீங்க? அப்ப யாரு உங்களுக்கு வந்து இது கொடுத்தது, இதை பேச சொன்னது? ரெண்டாவது, இதுக்கு அடுத்தது வரேன். இது ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இதுதான் என் கேள்வி. அப்ப நீ யார் சொல்லி கொடுத்து பேசுற? எனக்கு கிளியரா சந்தேகம் ஒண்ணு இருந்தது. இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆகுது. ஆனா தான் மேல எந்த தப்பும் இல்ல, எங்க மேல எந்த தப்புமே இல்ல. ஒரு கட்சி தலைவன், கட்சியோட தொண்டை, கட்சியோட மாவட்ட தலைவர், கட்சியோட மாவட்ட தலைவரோட ஒய்ஃபு, குடும்பம், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய தற்குறிகள், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தற்குறிகள் உட்காந்துக்கிட்டு தெளிவா எங்க மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க சொன்ன டைமுக்குள்ள வந்தோம், நீங்க சொன்ன டைமுக்குள்ள நான் வந்து பேசணும், இந்த கூட்டத்துக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, இது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதோட முழு கதையா யாருக்கா தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தற்குறிங்க. அந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன். ராஜ். ஓகே. அந்த டெலிகிராம் குரூப் பத்தி பேசியிருந்தீங்கல்ல, ஆக்சுவலா வந்து அந்த தகவல் வந்து எங்களுக்கும் வந்தது. இதுல சிலர் நாங்களும் அதுல போய் செக் பண்ணி பார்த்தோம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா காலையில ஒருத்தன் வந்து முதல்வருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருப்பான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருப்பான். அந்த பையன் வந்து அதுக்கப்புறமா வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் அவனே அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு போட்டிருப்பான். அதே பையன் என்ன பண்ணியிருக்கான், டெலிகிராம்ல போயிட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி நேத்து காலையில கிரியேட் பண்ணியிருக்கான். இது காலையில கிரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கிட்ட வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தோம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் கலவரம் பண்றோம், ஆர்டிகல் 365 ஏதோ அதான் போட்டிருந்தாங்க, அந்த நம்பர் தான் போட்டிருந்தாங்க. அதை போட்டுட்டு நம்ம வந்து இங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும், நேபாளில் இப்படிதான் நடந்துச்சு, இலங்கை சொல்லல, நேபாளில் இப்படிதான் நடந்துச்சு, நேபாளில் நடந்த மாதிரி நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி நம்ம வந்து இங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சீரியஸா ஆக்சுவலா பேசிட்டு இருக்காங்க. நான் கூட வந்து சும்மா யாரோ ஒருத்தர் 2-3 பேர் உள்ள வந்துட்டு ஃபன் பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். இல்ல, உண்மையிலே பேசுறேன். ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க வந்து அட்மினா இருக்காங்க. அவர் கூட சொன்னாரு சபா அந்த சந்தியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்க வந்து நம்ம ஏன் சிட்டிசன் படத்துல வர மாதிரி ஆதார் கார்டை ஓட்டர் ஐடிலாம் எடுத்து போய் ரிட்டர்ன் பண்ணிடலாமே அப்படின்றாங்க. எவனா கிண்டல் பண்றான் போல இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க தான் அட்மினா இருக்காங்க. இதுல வர இன்னொரு அட்மின் யாருன்னா, ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அது பேர் மறந்துட்டேன். அந்த பொண்ணு என்னன்னா, இவங்க தெளிவா பேசிட்டீங்களே, நீங்க நான் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்குது. அதுல அட்வொகேட் வேற வச்சிருக்காங்க அவங்க. இவங்க உட்காந்து ஃபுல்லா அந்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வந்து நம்ம இது ரீல்ஸ் போடலாம், ட்வீட் போடலாம், ட்வீட் இல்ல ரீல்ஸ் தான் போடலாம், கண்டென்ட் எப்படி ஷேர் பண்ணலாம், அதை மீம்ஸா எப்படி போடலாம், வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணலாம், அந்த ஆர்டிக்கல் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு மட்டுமே இது எப்படி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சைட்ல ஆதவ அர்ஜுனா அதே ட்வீட்டா போடுறாரு. அவங்க என்னெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணி பேசினாங்களோ அதெல்லாம் அப்படியே அந்த ட்வீட்ல இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்களாம் டெலீட் பண்றாங்க. ஆதவ அர்ஜுனா டெலீட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த குரூப்லயும் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு குரூப்பை ஒட்டு மொத்தமா டெலீட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதே பேட்டர்ன்ல அவர் நேத்து டெலீட் பண்றான். இன்னைக்கு விஜயும் அதே மாதிரி வன்முறையை தூண்டுற அளவுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் அந்த சென்டர்ல இருந்து ஒரு டீம் வந்தாங்கன்னு, அவங்க எதுக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. வந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கலவரம் நடந்தது அது இதுன்னு அவங்கள ஒரு புரளி மாதிரி ஒன்று பேசி விட்டுட்டு அவங்க பாயின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ விஜயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பேசுறாரு. இந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே இவங்க வந்து பின்னாடி ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இவங்களை வந்து கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணும், மானிட்டர் பண்ணும். அவங்க தெரிஞ்சு பண்றாங்க. இதுல வந்து மாட்ட போறது விஜய் கிடையாது. விஜய் எப்படியும் தப்பிச்சு எங்கேயா போயிடுவாரு, போயிட்டு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருவாரு. பாவம் அந்த அப்பாவி ரசிகர்கள் தான். ஒரு கேள்வி பரணி, சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி. நீங்க என் மேல கைய வைக்காதீங்க, என் மேல என்ன வேணாலும் கைய வைங்க, ஆனா என் ரசிகர்களை விட்டுருங்க. பிகில் படம் ஆடியோ லான்ச்ல பேசின அதே வார்த்தை, அங்க வெளில அவன் லட்டியால அடி வாங்கி கண்ணுக்குன்னுலாம் வீங்கி போய் மூக்குக்கெல்லாம் வீங்கி போய் உட்காந்துருக்கிறான். சரியா? என் மேல என்ன, அங்க விஜய் ரசிகர்கள் எங்களை என்ன வேணா பண்ணுங்கடா, என் தலைமை மேல கைய வச்சுன்னா தமிழ்நாடு இதாகும் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்கிறானுங்க. ஸ்டேஷன் இருக்காது, அது இருக்காது, தமிழ்நாடே பத்திட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான் விஜய் ரசிகன். அன்னைக்கு நைட் என்னடானா ஒருத்தர் தேர்தல் பொதுச் செயலாளர்ன்ற அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற நபர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, போட்டு டெலிட் பண்றாரு. நேபாளோட ஒப்பிட்டு ஒரு விஷயத்த ஒன்று எடுத்து போட்டு டெலிட் பண்றாரு.
இங்க என்னடானா டெலிகிராம்ல அவன் உட்காந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஏதோ பெருசா ஏதோ ஒரு திட்டம் போடுறானுங்க உட்காந்துக்கிட்டு. இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது சுருக்கமா சொல்லுங்க. யார்கிட்ட கேட்டீங்க? பரணி கிட்ட கேட்டேன், இல்லைன்னா சித்ரா. ஆமா கபிலன் ப்ரோ. அது ஆக்சுவலா அவனுங்க பண்றதே வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு மேல வந்து எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் வந்து வலுக்கட்டாயமா வந்து அரசாங்கம் வந்து வேணுக்குன்னே வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. இதான் இப்போ எனக்கு ஒரு டவுட். அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டீம் வருது, 2 நாளுக்கு வச்சு 3ஆம் நாள் டீம் வருது, இங்கே 3:30க்கு ஒரு வீடியோ வருது, அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறான், இங்கே டெலகிராமில் ஒரு குரூப் அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு உட்காந்து உளறிட்டு கிடக்கு தற்கூறிங்க, அங்கே இன்ஸ்டாகிராமில் உட்காந்து அண்ணன் மேலே கையை வச்சுனா நான் விட மாட்டேன்றான். அடுத்தது வந்து இங்கே வந்து இப்போ ரீல்ஸ்லாம் இந்த பக்கம் தூண்டி விடுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னடானா யூடியூப்ல உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் என்னடானா என்ன எதை வேணாலும் பண்ணுங்க, என் ரசிகர்களை தொடாதீங்கன்னு உட்காந்து டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இது நேரடியாக முதல்வருக்கு உங்களுக்கு எனக்கு என் மேல பழி வாங்குற எண்ணம் இருந்தா என் மேல வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் ஆஃபீஸில் இருப்பேன், இங்கே ரசிகர்களை தூண்டி விடுறது எனக்கு புரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்கறது திட்டமிட்டு நேத்து அது என்னப்பா பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் என்ன நடந்தது? பட்டினப்பாக்கம் இங்கேருந்து பனையூர்லேருந்து கிளம்பி பட்டினப்பாக்கம் போனாருன்னு சொல்லி நியூஸ் வருது, சன் நியூஸ்ல தான் வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், பட்டினப்பாக்கத்தில் என்ன டிஸ்கஷன் நடந்தது? இன்னி வரைக்கும் ஏன் பத்திரிகையாளர்ல சிடிஆர் நிர்மல்குமாரோ புசி ஆனந்தோ இல்லை வந்து ஆதவ் அர்ஜுனாவோ ஏன் சந்திக்கல? நீங்க உங்க தரப்புல நியாயம் இருந்ததுன்னா நீங்க விளக்கம் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த விளக்கத்தை இன்ன வரைக்கும் கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க, கோர்ட் மூலமா நீங்க பாக்குறீங்க. கோர்ட்ல நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்படித்தானே விடுத்திருக்காங்க கோரிக்கை. கரெக்ட். அப்படி இருக்கும்போது கோரிக்கை நீங்க அங்க விடுக்கிறீங்க, இங்க தனிநீதி நீதிபதி இங்க விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில விசாரணை முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சென்ட்ரல் இங்க நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை, ஒரு பத்திரிகையாளர் பர்சனை போய் சந்திக்கிறீங்க, பாக்குறீங்க. என் கேள்வி எல்லாமே சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டா இங்க எங்க நடக்குது, இது ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது யாரு என்ன ஏது இது நான் ஓப்பனா கேட்கவா, என்ன சபா என்ன ஆட்சியை கலைக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சபா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல கபிலன். என்ன எங்களுக்கு ஏன் ஆட்சி இல்ல எனக்கு புரியல கபிலன். நீங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க, தொடர்ந்து கேட்குறீங்க. அப்ப கேட்கும் போது நான் உங்களுக்கு ட்விட்டு போட்டிருந்தா உங்களுக்கு அந்த நேரத்துல உள்ள கட் பண்ணிட்டு வெளியே வர முடியல. நீங்க நிறைய கேட்குறீங்க. நான் என்ன, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே நீங்க யார்கிட்ட கேட்கணும், நேரடியா டிவிக்கு நம்பர்கிட்ட இருந்து கேள்வி கேட்கணும். ஏன்னா ஓடிட்டான், ரிட்டர்ன் வந்தானா வச்சு செய்யலான்றது இந்த கேள்வி உங்கள்கிட்ட. இல்ல ஒண்ணும் இல்ல, அண்ணன் வந்து இறந்து போன மக்களுக்கு யாருக்காவது நான் மன வருத்தம் அடைகிறேன், அதாவது எனக்கு பெரிய துயரம் இருக்கு, ஆனா அந்த இறந்து போனாங்கல்ல அந்த மக்கள் என்ன அவரால் அந்த நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட அவர் உணர்ந்திருக்காரு அந்த விஷயத்துல, அவர் பேசக்கூடிய பேசுறாரு. மூஞ்சிய சோகமா வச்சுட்டா ஒரு நடிகனுக்கு நடிக்கணும்னு சோகமா நடின்னு கத்து கொடுக்க தேவையில்லை. 65 66 படம் நடிச்சவனுக்கு, 67 படம் நடிச்சவனுக்கு நீ சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு நம்ம கத்து கொடுக்க தேவையில்லை. கண்ணு தெளிவா தெரியும், நான் இங்கதான் இருக்கேன், இதை பேட்டி கொடுத்துருக்கலாமே, பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு வச்சு நேரம் அந்த செய்தியாளர்கிட்ட அந்த விஷயம் சொல்லியிருக்கலாமே. சொல்லலாம் இதே விஜய் செய்தியாளர் சந்திப்பு வச்சு இந்த ஓப்பனை சொல்லி பேசிருக்கலாம். நான் அதை கூட கேட்கல. நான் கேட்கறது நான் இந்த ரீசனுக்காக இல்ல இப்ப இந்த வீடியோல நீங்க நல்லா பாருங்க, நான் இந்த ரீசனுக்காக தான் நான் அங்க வரல, மருத்துவமனைக்கு வரலன்னு சொல்ற விஜய் அங்க பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்ல மைக்க நீட்டும் போது இதை நீ அங்க சொல்ல வேண்டியதுன்னு ஏன் அப்ப சொல்லல? மருத்துவமனைக்கு நான் போனேன்னா இப்ப சில பிரச்சனைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும், கூட்டம் சேரும், அதனால நான் அங்க போல அப்படின்னு இப்ப சொல்ற 3 நாளுக்கு 3 நாள் சொல்ற விஜய் ஏன் அன்னைக்கு ஏர்போர்ட்ல மைக்க புடிச்சு நீட்டும் போது ஏன் அமைதியா இருந்தீங்க? நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, ஆனா இதே இது அவர் 1 மணி நேரமா ரோட்ல நின்றாரு அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுல, அவர் இங்க வர்றதுக்காண்டி 1 மணி நேரமா நின்றாரு, ஆனா அவர் அனுமதிக்கலன்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சுல, நியூஸ் அவங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இங்க யாரு பொய்ய பரப்புனா? அப்ப அந்த மாதிரி பொய்யா பரப்பக்கூடிய ஆளை இது அரசாங்கம் கைது பண்ணுமா, கைது பண்ணாதா? இல்ல இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இப்போ வந்து விஜய் சொன்னாரு என் ரசிகர் மேலேயும் என் தொண்டர்கள் மேலேயும் கை வைக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆதவர்ஜன மேல இப்ப வழக்கு போட்டிருக்காங்க. உன் பேச்சுக்கு இதுதான் மரியாதை, எவன் மேலாம் குற்றம் பண்றாங்களோ எல்லாரும் எடுப்பாங்க. நீ வீட்டுல உட்காந்து மிச்சர் மட்டும்தான் திங்கணும், மிஞ்சி போனா பட்டினம்பாக்கம் வீட்டுக்கும் பனையூர் வீட்டுக்கும் மட்டும்தான் உன்னால போக முடியுமே தவிர்த்து நீ எப்படி உனக்கு எல்லாம் காப்பாத்துறன்னு பாக்குறேன்டா.
இங்க அவதூறு பரப்பின ஒருத்தனுமே ஜெயிலுக்கு போவான், கண்டிப்பா போவான். எழுதி வச்சுக்கோங்க. நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அரசாங்கம்லாம் வேடிக்கை பார்க்காது. இல்ல சபா ப்ரோ, இத பார்த்தா வேணும்னே அடிச்சா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேத்து இப்ப இவனுங்க இவ்வளவு தூரம் சொல்றானுங்களே, இப்போ வரைக்கும் இது வந்து ப்ராப்ளம், இது வந்து அவதூறுனா உன்னுடைய தலைவர்களை 2ஆம் கட்ட தலைவர்களாவது வச்சு பேச வைக்கணும்ல, ஒரு பேட்டி கொடுக்கணும்ல. ஏன் அத உங்களுக்கு நியாயம் இருக்குல்ல, அது ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு டிபேட் ஷோக்கே எவனும் வரதில்ல ப்ரோ. உங்க மேல ஏன் குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும்? ஏன் 2 நாள் மொத்த டிவிக்கும் அமைதியா சைலண்ட், டோட்டல் சைலண்ட்ல இருந்தீங்க? ஒருத்தன் கூட அதான் சபா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இவர் வீடியோ போட்ட உடனே நான் சொல்லக்கூடிய ஐடியா நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து போஸ்ட் போட்டிருப்பாங்க. யார் யாருன்னா அந்த அருண்ங்கிற ஐஏஆர்எஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் அந்த டிவி.கே. ரமேஷ், அந்த டாக்டர் பேர் என்ன, அந்த காரைக்குடிக்கார பையன், சிவகங்கை மாவட்ட செயலரா பிரபு, இவங்க எல்லாரும் இன்னைக்கு அது சேம் ஒரே ட்விட்டு, ஒரே காப்பி பேஸ்ட். இந்த அருண் என்றவரு அவர் தானே அந்த வியூகம் அந்த இதுல அது வந்து ஜான் ஆரோக்கியம். அருண்ங்கிறவர் வந்து புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. புஷி ஆனந்தோட அக்கௌண்ட்டை டெம்பரரியா டீஆக்டிவேட் பண்ணிட்டாராம். ஓகே. இல்ல நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நான் ஒரு டிபேட் ஷோல ஒன்று பார்த்தேன். டிவிக்கோட எஸ் நிர்வாகி தான் அவரு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு இல்லையா மாநாடு, அந்த மாநாட்டிலேயே 444 பேர் மயக்க அடிச்சு விழுந்தாங்களா அந்த மாநாட்டிலேயே. அப்பவுமே இவங்க சொல்லும் போது அவரு இவங்க கிட்ட சொல்லும் போது அதை கண்டுக்கலையா. அடுத்த மாநாட்டுல அதுக்கு வர்ற வழியில 4 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க தரப்பு வந்து 4 பேர் தானே இறந்துருக்காங்க, இப்ப என்ன அவசரம் ட்விட் போட அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு அந்த டிவி டிபேட் ஷோல சொன்னது வந்து செந்தில் அவர்கிட்ட வந்து மாவட்ட தலைவர் தாங்கிட்ட சொன்னதுக்கான ஆதாரபூர்வம் இருக்கிறதாவும் ரெக்கார்டிங் இருக்கிறதாவும் ஏடிஜிபியே வந்து நேத்து ஏதோ பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு. ஓகே, உங்களுக்கு கபிலன் உங்களுக்கு ஒரு டிஎம் அமைச்சிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோ மட்டும் பிளே பண்ணுங்க, அது மட்டும் தயவு செய்து. எனக்கு பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுக்குள்ள எதுவும் இழுத்து விடாத சபா. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, ஐடி விங் போட்டதுதான். இஞ்சி அரிஞ்சிட்டு இருக்கிறேன், கை வேற இதா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்பா, நான் ஒருத்தருக்கு தான் மைக் கொடுக்குறேன்ப்பா, கோச்சிக்காதீங்க. நான் ப்ளே பண்றேன் சபா, ஒரு நிமிஷம். கலையார்ட் சகோதரர் கேக்குதா? வணக்கம். கேக்குது. வணக்கம். இல்ல, இது சினிமா ரசிகரை வந்து எப்படி ஒழுங்கா வச்சுன்னு இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணமா நிறைய இருக்காங்க. ஆனா உதாரணமா எப்படி வச்சுக்க கூடாதுன்றது முன்னுதாரணமா இந்த கட்சி ஆரம்பிச்ச இந்த டிவிக்கு காட்டுது, அப்பட்டமா வெளிப்படையா காட்டுது. இது வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்றத காட்டுது. ஏன்னா ஒரு கட்சி ஒரு ரசிகரா இருக்கிறவங்க அரசியல் வயப்படுத்தணும். முதல்ல ஆரம்ப நிலையில இருந்து பேசும்போது நாங்க வீட்டுல இருந்தே அரசியல் படுத்திட்டு வந்துட்டோம், நாங்க அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சோம், 2 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றாங்க. நாங்க அப்பத்துல இருந்து வீட்டுல இருந்து வந்தீங்க, அரசியல் கட்டமைப்பு வீட்டுல இருந்து ஆரம்பிச்சோம், நாங்க அப்பத்துல இருந்தே வந்துட்டோம், இயக்கத்துல இருந்தே வந்தேன்றீங்க. உங்களுக்கு அந்த அரசியல் கட்டமைப்புனா நீங்க பூத் ஏஜென்ட் வரையும் போட்டோம், எங்களுக்கு எல்லாமே நகரத்துல போட்டோம், மாவட்டத்துல போட்டோம், எல்லாத்துலயும் போட்டோம் அப்படின்றீங்க. நீங்க பர்மிஷன் வாங்கினீங்க, ஓகே. நீங்க ஆளுங்கட்சி மேல விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது ஓப்பனா சொல்றேன், நான் ஓப்பனா பேசுறேன். ஆளுங்கட்சி உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குது, நெருக்கலான இடம் கொடுக்குதுன்னா எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, எங்களுக்கு வேண்டான்னு நீங்க கோர்ட்டு கிட்ட போங்க, இல்ல வேற எதனா மைதானத்தை சூஸ் பண்ணுங்க. அது ஏதோ ஒரு வகையில ஒரு டிராப்பா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகிறீங்க. 2வது, அந்த இடத்த போய் விசிட் பண்ணணும்ல. இப்ப ஆளுங்கட்சி ஒரு இடம் கொடுக்குதுன்னா அங்க போனா இஷ்யூஸ் இருக்கு, அது ஓப்பனான கால்வாய் இருக்குதுன்னா உங்க தலைவர் வரப்ப 8 அடிக்கு ரேம்பு போட தெரியுதுல்ல, பழுப்பு வச்சு வெல்டு பண்ண தெரியுதுல்ல, அந்த கால்வாயை மூடத்துக்கு அறிவு இல்லையா? ஒரு கவுன்சிலர் அவங்க பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல, இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு பண்ணிருக்காங்க, நீங்க அதை முறையா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி தவறு செஞ்சிருக்குது, அவங்க கொடுத்த இடத்துல இந்த மாதிரி சரியில்லை, இங்க போனா உயிரிழப்புகளோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட காரணம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தான் மீடியா உடனே திருப்புது இல்ல. எப்படியா இருந்தாலும் உங்க தலைவரை காட்டுறது, அவர் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் காட்டுறத, அது அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க அதை காட்டியிருக்கணும். இந்த இடத்த ஒதுக்குறாங்க, நாங்க இதை எப்படி பேச முடியும், இது எங்களுக்கு சரியில்லை, இதை நாங்களே சரி செஞ்சுக்கிறோம். ஒரு சென்டரிங் பழக வச்சு அந்த இதை போட்டு கால்வாயை மூடி இருக்கலாமே. ஒரு 5 அடி பள்ளமா இருக்குது, ஒருத்தன் விழுந்தா பின்மண்டையில் அடிபட்டா அவ்வளவுதான். ஒண்ணு